Hello students, welcome to Hiba Max. பகுபத உறுப்பு இலக்கணம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வந்து உறுப்பு இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக பிரித்து உங்களால் எழுதி அது என்னென்ன டேர்ம் பகுதி விகுதி இதெல்லாம் கரெக்டாக எழுத தெரிஞ்சதுன்னா நமக்கு 2 மார்க் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக பகுபத உறுப்பு இலக்கணத்துலேருந்து வரும். சரிங்களா? இப்போ பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பசங்களுக்கு நீங்கள் இது வந்து ரொம்ப கம்மியான கொஷின்ஸாக புக்கில் இருக்குது. அண்ட் புக்கில் இல்லாமல் கைடில் இருக்கிறதும் ஒரு 12 கொஷின்ஸ் என்னவோ தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் 2 மார்க் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து எடுக்க முடியும். இப்போ பகுபத உறுப்பு இலக்கணம்னா என்னன்னா, ஒரு சொல்லை வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். பகுபதம், இன்னொன்று பகாபதம். பகுபதம்னா அதை பிரித்து நம்ம எடுக்க முடியும். பகாபதம்னா நம்மளால பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ பிரிக்கக்கூடிய சொல்ல தான் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிக்கக்கூடிய சொல்ல 6 உருவுகள் இருக்கு. ஸோ பகுபத உறுப்பு இலக்கணத்துல ஒரு சொல்ல பிரிக்க போறோம். 6 உருவுகளா பிரிக்க போறோம். பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. பகுதின்றது எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது, பொருள் தரக்கூடியது. விகுதின்றது கடைசியா முடியக்கூடிய எழுத்து. அடுத்து இடைநிலை. இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதி நடுவுல வரக்கூடியது. சந்தின்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும். அண்ட் சந்தியில மோஸ்டா இந்தானது விகாரம்னு வரும். அண்ட் பகுதியிலேயே நிறைய விகாரங்கள் நமக்கு இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். அண்ட் இது ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வரும், அடிக்கடி வராது. சரிங்களா? ரொம்ப ரேரான ஒரு சில சொற்கள்ல தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ பகுதினா என்ன சொன்னேன்? பொருள் தரும், ஃபர்ஸ்ட் வரும், அதை கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சந்தி. சந்தியில வந்து இக்கு, இச்சு, இப்ப, இத்து இந்த 4 எழுத்து வந்ததுன்னா அது நம்ம சந்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து இடைநிலை. இடைநிலைன்னா என்னன்னா காலத்தை குறிக்கக்கூடியது. காலம் இப்போ ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சர் இருக்கு இல்லையா? தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3ஐயும் குறிக்கக்கூடியதுதான் காலம். இறந்த கால இடைநிலைக்கு இத்து, அப்புறம் இட்டு. இட்டு வந்து நம்ம புக்ல ஒரு கொஸ்டின்ல இட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இறந்த கால இடைநிலைனா இத்து, இட்டு. நிகழ்காலம் இப்போ அட் ப்ரெசன்ட் நடக்குதுன்னா கிரு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலை ஃபியூச்சர்ல வர்றது இப்போ, இவ்வோ. விகுதின்றது கடைசியா வருவது. ஸோ லாஸ்டா நம்ம பிரிக்கிறது தான். அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆ, இது கடைசியா வந்ததுன்னா பெயரச்ச விகுதி. உ, இ வினையச்ச விகுதி. தல் வந்தா தொழிற்பெயர் விகுதி. க வந்தா வியங்கோல் வினைமுற்று விகுதி. இப்ப விகுதி மட்டும் நான் எழுதலாமான்னா 2 மார்க்ல ஒரு ½ மார்க் மைனஸ் ஆகலாம். அது என்ன விகுதி அதையும் நம்ம மென்ஷன் பண்ணும். சரிங்களா? ஆண் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆள் அப்படின்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. வந்தான், வந்தாள். ஸோ ஆண்பால் என்ன, பெண்பால் என்ன. ஆர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. தூ அப்படின்றதுக்கு ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. பட் வந்து நம்ம புக்ல வந்து தூக்கு வந்து படற்கை வினைமுற்று விகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பொது தமிழ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறோம்னா நம்ம ஒன்றன்பால் அங்கே ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் எழுதுறோம். ஏன், தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதி. ஸோ ஜென்ரலா இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சுட்டு நம்ம வந்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கைட்ல கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 29. நான் பேஜ் நம்பர் வச்சே சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 29 கிளர்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளர்ந்த. இப்போ இதை நம்ம வந்து பிரிச்சு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எப்பவுமே பொருள் தரணும்னு சொல்லிட்டேன். கீழன்னு வராது, கிளர். கிளர்னாதான் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அதுல. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கிளர் வரைக்கும் பிரிச்சுட்டோம். அடுத்தது இந்த இருக்கு. ஆக்சுவலா சந்தியில இந்து வந்தா என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். இத்துதான் ஞாபகத்துக்கு வரணும். இத்தான் நம்ம இந்தா மாத்துவோம். நீங்க எழுதக்கூடாது, பிரிச்சுதானே எழுதணும். கிளர் கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டலான்னு எழுதக்கூடாது. இத்து எழுதிட்டு பிராக்கெட்ல தான் இந்து எழுதணும். அடுத்தது தா இருக்கு. இந்த தாவை நம்ம வாய்ப்பாடு வச்சு எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் அதுதான் இங்க எழுத போறோம். தாவை வந்து இத்து கூட்டல் இப்போ 1 2 3 4 டேர்ம்ஸா நம்ம பிரிச்சிருக்கோமா? இதுல ஃபர்ஸ்ட் இது பகுதி தெரியும், நெக்ஸ்ட் இது விகுதி தெரியும். இப்ப இந்த இத்து இந்தானது விகாரம். அப்ப சந்தி வந்து இத்து, அது இந்தா மாறிடுச்சு, விகாரம் அப்படின்னு எழுதும். அண்ட் இந்த இத்து வந்து இடைநிலை. எந்த இடைநிலை? இத்து வந்தா என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இது புரிஞ்சிச்சுன்னா 2 மார்க் நம்ம கையில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாம். கிளர்ன்றது பகுதி. பகுதிக்கு எந்த டேர்ம்ஸுமே இல்லை, ஜஸ்ட் பகுதின்னு நம்ம எழுதினா போதும். அடுத்தது இத்துன்றது சந்தி.
இந்த இத்து சந்தி எப்படி மாறிடுச்சு, இந்தா மாறிடுச்சு. ஸோ இத்து இந்தா மாறினது விகாரம். நம்ம புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்து ஆனது இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது இத்து. இந்த இத்து வந்து காலத்தை குறிக்கும். எந்த காலம் நம்ம கண்டுபிடிச்சது, இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இப்ப லாஸ்டா ஆ இருக்கு. ஆ வந்து எப்படி பார்த்தோம், விகுதி. விகுதியில என்னது, பெயரச்ச விகுதி. ஸோ 2-3 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதிட்டேன், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் எழுதிட்டு அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் வீடியோ லென்த்தா போகாது. சரியா? அடுத்தது வந்து உரைத்த. உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல. உரைன்றது தான் நமக்கு பொருள் தரும். ஸோ எப்படி பிரிக்கணும், உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்தை எப்படி பிரிக்கணும், இத்து கூட்டல் அ. உரைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, மறுபடியும் இத்து வர்றது இறந்த கால இடைநிலை, லாஸ்டா அ வர்றது பெயரச்ச விகுதி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அடுத்ததெல்லாம் நம்மளே செய்யலாம். அடுத்தது வரு. இப்போ வருகவை நம்ம வரு அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? பட் இது எப்படி எழுதுறதுன்னா வா அப்படின்னு தான் சொல்லுவோம். வா அப்படின்றது வரு அப்படின்ட்டு மாறிடுச்சு, திரிந்து விகாரமா மாறி வருது. வா அப்படின்றது வரு கூட்டல் க. வான்றது பகுதி, வரு என திரிந்தது விகாரம். நான் சொன்னேன் இல்லையா, பகுதியிலயும் விகாரம் வரும், சந்தியிலயும் வரும். ஏதாவது ஒரு டேர்ம் மாறி வருதுன்னா அத விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதிந்து. பதி கூட்டல் இத்து இந்தா மாறிடுச்சு, இத்து கூட்டல் பகுதி, சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையற்ற விகுதி. அடுத்த பேஜ் நம்பர் 79. தனித்தது. தனி. தனித்தது. தனின்றது பொருள் தருது. அப்ப தனி கூட்டல் இந்து வந்தாலே என்ன எழுதணும், இத்து போட்டு பிராக்கெட்ல இந்த எழுதணும். அப்புறம் து. து. இந்த தவை வந்து நம்ம இத்து கூட்டலான்னு தான் பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தூன்னு எழுதிக்கணும். இப்ப பாருங்க, தனின்றது பகுதி, இத்து வந்து இந்தானது விகாரம். ஸோ ஃபர்ஸ்ட் இத்துன்றது சந்தி, அப்புறம் இந்தானது விகாரம். இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஆன்றது சாரியை, தூன்றது படற்கை வினைமுற்று விகுதி. அடுத்தது மயங்கிய. மயங்கிய. இப்ப இத மயங்க அப்படின்லாம் பிரிக்க முடியாது. ஸோ இங்கு மயங்கு அதுதான் பொருள் தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இய இருக்கு, அதுக்கப்புறம் யா மட்டும் கி ய, அந்த கூவை தான் நம்ம இங்க எடுத்துட்டோம். இப்ப இது எப்படி பிரியணும்னா, ஈ வந்து இன் ஆயிடுச்சு, இக்கு கூட்டல் ஈ, அந்த ஈ வந்து உணர்ந்துருச்சு. சரிங்களா? அப்புறம் யாவ் எப்படி எழுதுறதுன்னா ஈ கூட்டல் அ. இப்ப அதை எழுதுங்க, மயங்கு பகுதி. அப்ப ஈன்றது இறந்த கால இடைநிலை, அப்படின்ட்டு புணர்ந்து கெட்டது. கெட்டதுன்னா அது அங்க வரல, அது போயிடுச்சு, அதனால அப்படி எழுதும். ஈன்றது உடம்படுமை, ஆன்றது பெயரச்ச விகுதி. அடுத்து கொண்ட. ஸோ கொண்ட அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கணும், கொல் அப்படின்ட்டு, அதுதான் பொருள் இருக்கு. கொல்லுக்கு அப்புறம் இல்ல இல்லாம இங்க இன்ன வந்து இல்லன்னு மாத்திட்டோம், அப்புறம் ட இருக்கு. ஸோ டாவ் எப்படி எல்லாம் இட்டு கூட்டல் அ. ஸோ கொல்லுன்றது பகுதி, அதுல இல்லுக்கு பதிலா இன்னானது விகாரம் மாறி வந்துருச்சு. இட்டு வந்து இறந்த கால இடைநிலை, அ வந்து பெயரச்ச விகுதி. அடுத்தது அரியேன். அரி கூட்டல் ஏ இன், அப்ப ஈய கூட்டல் ஆ கூட்டல் ஏன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுலாம் 2-3 வாட்டி எழுதி பாருங்க. சரிங்களா? அரி கூட்டல் ஈ கூட்டல் ஏன் எழுதணும். ஆனா நமக்கு நடுவுல வந்து எதிர்மறை இடைநிலை வருது, அரியேன் எதிர்மறையா வர்றதுனால, அரியேன் எதிர்மறை, அதனால ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன். பகுதி, சந்தி, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை, புணர்ந்து கெட்டது. அப்ப ஆ வந்து அங்க சைலண்ட் இல்ல, போயிடுச்சு. ஏன்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து ஒலித்து. ஒலித்து எப்படி பிரிக்கலாம்னா, ஒலி பொருள் தரும் கூட்டல் இத்து கூட்டல் தூ,
அப்ப இத்து கூட்டல் உ. ஒலி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையற்ற விகுதி. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே புக் பேக் தான், கம்ப்ளீட்டா புக் பேக். இப்ப நம்ம பாக்குறது வந்து கைடுல அடிஷ்னலா கொடுத்துருக்காரு. நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எழுதிட்டு நீங்களா பிரிச்சு எழுதி இந்த வீடியோ வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா? கரெக்டா எழுதிருக்கீங்களா செக் பண்ணி கூட பார்க்கலாம். வாழ்த்துவம், வாழ்த்துவம், வாழ்த்து கூட்டல் இவ்வு கூட்டல் அம். வாழ்த்து பகுதி, இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்து வாழ்க. வாழ்க வந்து நிறைய வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு சிலபஸ் மாறிடுச்சு. பட் வந்து பகுபத உறுப்பிலக்கணம்லாம் ஜென்ரலா நம்ம வந்து எல்லாமே படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? வாழ்க, வாழ் கூட்டல் க. பகுதி க வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. அழித்தல், அழி கூட்டல் இத்து கூட்டல் தல், இத்து கூட்டல் அல். அழி வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அல் வந்து தொழிற்பெயர் விகுதி. அடுத்து போர் எழுந்து, எழு. இந்து வந்தோன்னு என்ன ஞாபகம் வரணும்? இத்து இந்தா மாறிடுச்சு. பிளஸ் இத்து கூட்டல் உ. எழு பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து வந்து இந்த ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையற்ற விகுதி. முகிழ்ந்த, முகில் பிளஸ் இத்து இந்த ஆனது விகாரம், இத்து கூட்டல் பகுதி, சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரற்ற விகுதி. 6th one கொடுத்து, கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. பகுதி, சந்தி இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையற்ற விகுதி. அடுத்து பொழிந்த, பொழி கூட்டல் இந்து வந்தாலும் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் அ. பொழி வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அ வந்து பெயரற்ற விகுதி. உறங்குகின்ற, உறங்குகின்ற, உறங்கு கூட்டல் கின்ற கூட்டல் அ. உறங்குன்றது பகுதி, கின்றன்றது நிகழ்கால இடைநிலை, இப்போ நடந்துட்டு இருக்கிற உறங்குகின்ற, உறங்கிட்டு இருக்கிற. ஆன்றது பெயரற்ற விகுதி. உறங்குவாய், உறங்கு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆய். உறங்கு பகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இசைத்து, இசை கூட்டல் இத்து கூட்டல் உ. இசை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையற்ற விகுதி. அடுத்து விரிந்தன, விரி கூட்டல் இத்து இந்தானது திருப்பி இத்து கூட்டல் அன் கூட்டல் அ. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. விரி வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் அப்படின்றது சாரியை, அ அப்படின்றது பலவின்பால் வினைமுற்று விகுதி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து தமிழ்ல வந்து எந்த டாபிக் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் செஷன்ல எழுதுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.